Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். பிளேயர் ஸ்டாட்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் பிளஸ் வெனு ரெக்கார்ட் அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குதுங்கிறத பார்த்துருவோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் வந்து நடக்க இருக்குதுங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இதே டேட்ல இன்னொரு மேட்ச் மதியம் 3 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்க இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்க இருக்கு. ஓகே, வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா சண்டிகர்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல இந்த பிச்சோட ரிப்போர்ட் என்னத்தை எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதும் சொல்றோம். ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுல யார் யார் இருக்காங்க, யாராச்சும் வெளியே போயிருக்காங்களா, புதுசா யாராச்சும் மாற்றம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, நீங்க இன்னும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பேர் போகும்போது ரொம்ப 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 சப்போர்ட்ஃபுல் ஆப்பா இருக்கும். இந்த ஆப் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. ஸோ மறக்காம குபேரா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 5 பிளேயரை வந்து கொடுத்துருவாங்க. அதை இருந்து நீங்க ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, அடுத்ததா இப்போ ரெண்டு டீமோட பாசிபிளாக பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ குஜராத்ல பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுமன் கில், மித்மின் சகா, சாய் சுதர்சன், டேவிட் மில்லர் அண்ட் மனோகர், ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான், நூர் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன், மோஹித் சர்மா அண்ட் சந்தீப் வாரியர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டீமோட ஒரு பிளேயிங் லெவல் ஆப்ஷன் வந்திருக்காங்க. இப்போ அடுத்ததா கிங்ஸோட ஒரு பிளேயிங் லெவல் வந்து யார் யார் இருக்கான்னு பார்க்கலாம். பிரெட்மரன் சிங், சாம் கரன், ஆர் ரோசவ், லியான் லிவிஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, சசாந்த் சிங் அண்ட் சர்மா, ரபாடா, ஹர்பிட் பார், அசப்தீப் சிங், அர்சல் பட்டேல், இம்பாக்ட் பிளேயர்ல சிகர் தவான். இவங்க வந்து பஞ்சாபோட பிளேயிங் லெவலில் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா பஞ்சாபோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் சாம் கரன் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 27 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 22 ரன் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ரன் தாங்க எடுத்திருக்காரு. பட் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்டுங்கிற வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 4 மேட்ச் பிளே பண்ணி 101 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காருங்க. பட் மேட்சுக்கு 2 இன்னிங்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து நல்லா மஸ்ட் எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்ததா பிரெட்மரன் சிங் வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 35 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 35 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 40 ரன் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜான ஸ்கோர் 25+ ரன் ஸ்கோர் வச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கோரும் இல்லை. ஓகேப்பா, அடுத்ததா ஆர் ரோசோவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 8 ரன் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் ஒரு மேட்ச் தான், ஒரு 2 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. பட் ஸ்கோர் வந்து பெருசா எதுவுமே இல்லைங்க. அடுத்ததா லியாங் லிவிங்ஸ்டன் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை பிளே பண்ணி 94 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 64 ரன் எடுத்து ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 30 ரன் எடுத்துக்கிட்டு ஒரு மேட்ச் விக்கெட் எதுவும் எடுக்கலைங்க. ஸோ போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் அவர் விளையாண்ட 2 மேட்சுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு 30+ ஸ்கோர் வந்து எடுத்திருக்காருங்க. வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா
3 மேட்சை ப்ளே பண்ணி 60ங்கிற ரன் எடுத்திருக்காரு, பிளஸ் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 30+ ரன் வந்து ஆவரேஜா வச்சிருக்காரு. இப்ப அடுத்ததா ஜித்தேஷ் சர்மா. ஜித்தேஷ் சர்மா ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை ப்ளே பண்ணி 64ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 20+ ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை ப்ளே பண்ணி 134ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 25+ ரன் வந்து ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச்ல மட்டும் தாங்க 50+ ரன் எடுத்திருக்காரு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸ்கோரு. ஓகே, இப்போ அடுத்ததா சசாங்க் சிங். சசாங்க் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் அவுட் ரெக்கார்ட்ல 3 மேட்சை ப்ளே பண்ணி 86ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் போத் ரெண்டுலையுமே வந்து 25+ ரன்ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. இப்போ வேலு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை ப்ளே பண்ணி 96ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். 40+ ரன் 2 மேட்ச்ல வந்து எடுத்திருக்காருங்க. இதுல ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னாவே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. எல்லா மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30+ ரன் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா சர்மாவோட ஹெட் வெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அடுத்த வெனுன்னு வந்து பார்த்தோம்னா 3 மேட்சை ப்ளே பண்ணி 105ங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன் வந்து ஆவரேஜா வச்சுட்டு வராருங்க. ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் சூப்பரா இருக்கு. 4 மேட்ச்லுமே வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன் வந்து எடுத்திருக்காரு. இவரை ஒரு டிஃபரெண்ட் பிளேக்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்பிட் பாரோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. பிளஸ் ஒரு 9 ரன் வந்து எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் ஒரு விக்கெட்டும். ஹெட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. வெறும் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பிளஸ் 26 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் அவுட்டோட வெனு வந்து கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தாங்க வச்சிருக்காரு. இப்ப அடுத்ததா ரபாடாவோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை ப்ளே பண்ணி 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ஹெட் அவுட்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வச்சிருக்காருங்க. வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 மேட்சை ப்ளே பண்ணி 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இதை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. எல்லா மேட்ச்லயுமே மேட்சுக்கு ஒரு விக்கெட்டு அட்லீஸ்ட் 2 விக்கெட் வந்து ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா ஹர்ஷல் பட்டேலோட ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் வரை எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ வெறும்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 மேட்சை ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் ஒரு 3 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இவரோட ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் எடுத்துறாரு. அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 4 மேட்சை ப்ளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட். ஸோ போத் ஹெட் டு ஹெட்ல ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா 2 மேட்சை ப்ளே பண்ணி 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுல வந்து பார்த்தோம்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸை வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விருத்தமகன் ஷாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல 23ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. 44 மேட்ச் ப்ளே பண்ணி 229 ஸ்கோர் வந்து எடுத்திருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 29 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஹெட் டு பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜ் 25+ ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. வெனுல இதாங்க இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்ப அடுத்ததா சுமன் கில் ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் 69ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. 12 மேட்ச் ப்ளே பண்ணி 486 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலயுமே வந்து 50+ மேல வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெட் டு ரெக்கார்டுங்க இது இவருக்கு. வெனு வந்து பார்த்தோம்னா இதான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுல ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காருங்க. ஸோ ஒரு 5 மேட்ச் விளையாண்டுருக்காருன்னா அதுல 4 மேட்ச் மஸ்ட் 30+ ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காரு. ஓகே, இப்ப அடுத்ததான் வந்து சாய் சுதர்சனோட ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை ப்ளே பண்ணி 152 ரன் வந்து எடுத்திருக்காரு. போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும்
ஒரு 30+ ரன் வந்து ஆவரேஜா வச்சுட்டு இருக்காருங்க. வெனு ரெக்கார்ட், வெனுல தாங்க இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்போ அடுத்ததா டேவிட் மில்லர். டேவிட் மில்லரோட ஹிட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 34 ரன் வந்து எடுத்திருக்காரு. வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் ஹிட் ரெக்கார்ட் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா அபினவ் மனோகர். அபினவ் மனோகரோட ஹிட் பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு பேட்டில் பண்ணலைங்க. ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு, ரன் எதுவும் பெருசாக எடுக்கல. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் 3 மேட்ச் பிளே பண்ணி 2 ரன் தாங்க எடுத்திருக்கிறாரு. பெருசா இவர்கிட்ட இருந்து ஹெட் ரெக்கார்டும் வெனுவா இருக்கட்டும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன் வந்து எடுத்திருக்காருங்க. அடுத்ததா ராகுல் திவாட்டியா. ராகுல் திவாட்டியோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச் பிளே பண்ணி 158 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 45 ஸ்கோரும், செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 113 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. இதுல வந்து ஹெட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இப்போ வெறும்னு பார்த்தோம்னா 4 மேட்சை பிளே பண்ணி 85 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 30+ ரன் எடுத்திருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25+ ரன் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. மஸ்ட் எல்லா மேட்சும் ஒரு 25+ ரன் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததா ரஷித் கான். ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல 14 மேட்ச் பிளே பண்ணி 23 விக்கெட் எடுத்திருக்காருங்க. பிளஸ் ஒரு 10 ரன் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 14 விக்கெட் வரை எடுத்திருக்காருங்க. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரெக்கார்டு வந்து இவர் வச்சிருக்காரு. வெனுல தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுல இப்பதான் விளையாட போறாரு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறதுல ஒரு 25+ ரன் ஆவரேஜா வச்சுட்டு இருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறத வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்ததா நூர் அகமது. நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமதுங்க. நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெக்கார்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 2 விக்கெட்டுமே வந்து எடுத்திருக்காரு. வெனு இவருக்கு வந்து பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சன். ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதுதாங்க இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இப்போ ஃபார்ம் ரீசன்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரை எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அடுத்ததான் மோஹித் சர்மா. மோஹித் சர்மாவோட ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 9 மேட்சை பிளே பண்ணி 12 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா வெனு ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா 4 மேட்சுக்கு 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் வெனுல வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர் விக்கெட் வந்தாங்க எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, இப்போ ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் மஸ்ட் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. சந்தீப் வாரியர். சந்தீப் வாரியர் ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லைங்க. இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனுல. அடுத்ததான் 2 டீமோட பிளேயர் பேட்டில், யார் யாருக்கெல்லாம் பிளேயர் பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷல் பட்டேல்கிட்ட வந்து 3 இன்னிங்ஸ் வரை பிளே பண்ணியிருக்காரு. 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. 8 பாலுக்கு 14 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ரபாடா கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 33 பாலுக்கு 51 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷல் பட்டேல் அண்ட் ஷா இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சுமன்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரன்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. 35 பாலுக்கு 40 ரன் வந்து எடுத்திருக்காரு. அது அர்ஷல் பட்டேல்கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 38 பாலுக்கு 51 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ரபாடா வந்து பார்த்தோம்னா 12 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 68 பாலுக்கு 79 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. இப்ப ஹர்ஷதீப் சிங்கிட்ட வந்து 7 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 47 பாலுக்கு 61 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா சாய் சுதர்சன். சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் அர்ஷல் பட்டேல்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, இப்ப அடுத்து ஹர்ஷதீப் சிங்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 18 பாலுக்கு 27 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி சாய் சுதர்சனுக்கு அர்ஷல் பட்டேலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர். டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் ஷாம் கரன்ட்ட 10 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 63 பாலுக்கு 72 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. அது அர்ஷல் பட்டேல் பார்த்தோம்னா 12 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு.
65 பாலுக்கு 109 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ரபாடா கிட்ட 9 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 28 பாலுக்கு 33 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஓகே, அடுத்த லிவிங்ஸ்டன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. 15 பாலுக்கு 30 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அர்ஷதீப் சிங் 7 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 26 பாலுக்கு 40 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா பிரம்சிம்ரன் சிங் பொறுத்த வரைக்கும் லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 27 இன்னிங்ஸ்ல 8 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. 157 பாலுக்கு 207 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அடுத்ததா ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் ராகுல் திவாட்டியா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 7 பாலுக்கு 15 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. அண்ட் மோகித் சர்மா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 9 பாலுக்கு 3 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. அடுத்தது லெப்ட் ஆர்ம் சைனா மேன் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 59 பாலுக்கு 62 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. மோஸ்ட்லி ஷாம் கரனுக்கும் மோகித் சர்மாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா ஜித்தேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் மோகித் சர்மா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 5 பாலுக்கு 3 ரன் தாங்க எடுத்திருக்காரு. இதே ரஷீத் கான் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 17 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்காருங்க. ஜித்தேஷ் சர்மாவுக்கும் மோகித் சர்மாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சசான் சிங் வந்து லெஃப்ட் பிரெக் ஸ்பின்னர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 17 பாலுக்கு 12 ரன் தாங்க அடிச்சிருக்காரு. அதுதான் லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 18 பாலுக்கு 20 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. மோஸ்ட்லி ஆப்போனன்ட் டீம்ல யாராவது லெஃப்ட் பேக் ஸ்பின்னரோ லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பவுலரோ வந்தாங்கன்னா சசான் சிங்க்கும் இவருக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஸ்மால் லீக்ல பிக் பண்றப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் அண்ட் சாம் கரன் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சேஃபான ஆப்ஷன் கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கும் ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் ரிஸ்கா கொடுக்குறேன், கிராண்ட் லீக்ல நான் ட்ரை பண்ணும்போது ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான், ஹர்ஷல் பட்டேல் அல்லது மோகித் சர்மா அண்ட் சாய் சுதர்சன் இவங்க 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது 2 பேருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த வீடியோக்கு பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.